குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி உட்கார்ந்த நிலை ஆசனங்கள் வரக்கூடியது. குறிப்பாக கால்கள் நீட்டி செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகள் நாம் இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சிகள் யாவும் குறிப்பா உங்களுடைய வயிற்றுப்புற உள்ளுறுப்புகளை தூண்டக்கூடியதாகவும் தூய்மை செய்யக்கூடியதாகவும் வலிமை செய்யக்கூடியதாகவும் அமையப்போகுது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் 60% நோய்கள் வயிற்றிலிருந்தே தோற்றம் பெறுகின்றது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வயிற்று பகுதியை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமையாக உள்ளது. அதனால் இந்த பயிற்சிகளை நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனத்திலும் செய்ய பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வயிற்றுப்புறத்தை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யும். இந்த பயிற்சிகளோட முடிவுல நீங்க சில லூசிங் பிராக்டிசஸை பார்ப்பீங்க. இந்த லூசிங் பிராக்டிசஸை இந்த ஆசனங்கள் செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய லூசிங் பிராக்டிசஸ்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆசனங்களை ரொம்ப எளிமையாகவும் வலி இல்லாமலும் விரைவாகவும் நீங்க சிறப்பாகவும் செய்ய முடியும். வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வாரம் கால்களை நீட்டி செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகளை பார்க்க போறோம். இதை லெக் ஸ்ட்ரெயிட்டன் ஆசனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகால ஆசனங்களை நின்ற நிலை ஆசனங்கள், உட்கார்ந்த நிலை ஆசனங்கள், படுத்த நிலை ஆசனங்கள் சொல்லிட்டு 3 பிரிவா பிரிப்பாங்க. இதுல உட்கார்ந்த நிலை ஆசனங்கள்ல கால்களை நீட்டி செய்யக்கூடிய ஆசன வகைகளை நாம் இப்ப பார்க்க போறோம். இந்த கால்களை நீட்டி செய்யக்கூடிய ஆசன வகைகளை செய்வதற்கு முன்னாடி நாம 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, தண்டாசனம் அப்படி சொல்லக்கூடிய ப்ரெப்பரேட்டரி சிட்டிங் போஸ்டர், அதை பார்க்க போறோம். அப்புறம் சிட்டிங் ரிலாக்ஸேஷன் அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறையும் நீங்க கால்கள் நீட்டி செய்யக்கூடிய ஆசனங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ரிலாக்ஸேஷன் போஸ்டரை பார்க்க போறோம். வாங்க பிராக்டிஸ்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கால்கள் நீட்டிய ஆசன பயிற்சிகள்ல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஆசனம் தண்டாசனம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். இது ஆங்கிலத்துல ரெடி போஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆசனத்துல நேரா எல் போல உட்கார்ந்துருக்காங்க. கால் விரல்கள் அனைத்தும் மேல பார்த்த மாதிரி இருக்கு. உள்ளங்கைகள் இடுப்பினுடைய பக்கவாட்டில சரியா வச்சுட்டு நேரா நிமிர்ந்து முதுகு தண்டை நீட்சி செஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. இந்த போஸ்டர்ல தான் நீங்க எல்லா உட்கார்ந்த நிலையில இருக்கக்கூடிய காலை நீட்டிய ஆசனங்களையும் நீங்க செய்ய போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்க்க இருக்கக்கூடிய இந்த அமர்வு நிலை சிட்டிங் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு முறை நீங்க கால்கள் நீட்டிய ஆசனங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும் 10 சுவாசங்கள் வரை நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த அமர்வு நிலையை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த அமர்வு நிலையில கைவிரல்கள் அனைத்தும் பின்புறம் பார்த்த மாதிரி இருக்கும். கால்கள் ஒன்றும் தளர்வா பக்கவாட்டில் சரிஞ்சு வரும். தொடை, கால், இடுப்பு பகுதிகள் ரொம்ப தளர்வாகவும் ஓய்வாகவும் நம்ம இருக்கணும். லேசா பின்புறம் கழுத்து சாய்ச்சி கண்களை மூடி சாதாரண சுவாசத்தை 5 to 10 முறை எடுக்கலாம். இந்த சிட்டிங் ரிலாக்ஸேஷன் பயிற்சியில நீங்க எந்த அளவுக்கு உடல்வ தளர்வா சாதாரண சுவாசத்துல ஓய்வு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அடுத்து வரக்கூடிய மற்ற ஆசனங்களை எளிமையாகவும் வலி இல்லாம செய்ய முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், கால்களை நீட்டி செய்யக்கூடிய ஆசன வகையில் முதலாவதாக வரக்கூடிய ஆசனம் ஜானுசிராசனம் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை நம்ம பார்க்க போறோம். இது ஆங்கிலத்தில் ஆஃப் பேக் ஸ்ட்ரெச் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறிப்பாக அவங்களுடைய அடிவயிறு மற்றும் தொப்புள் பகுதியில் உள்ளுறுப்புகளை நன்கு அழுத்தி பிசைந்து தூண்டுவிக்கும். அதில் உள்ள கழிவுகள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனமாக இது அமைகிறது. வாங்க இந்த ஜானுசிராசனத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நேரா நிமிர்ந்து எல் ஷேப்ல தண்டாசனத்துல ரெடி பொசிஷன்ல உட்காந்துருக்காரு. இப்ப ஸ்லோவா அவருடைய ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் லெக்கோட இன்னர் தைல பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டா அந்த லெக்கை ஃபோல்ட் பண்ணி அவருடைய காலுடைய பாதம் தொடையோட உள்பகுதியில் எந்த அளவுக்கு சரியா உட்காந்துருக்குன்னு.
இப்போ லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கு, அதனுடைய கால் விரல்கள் வானத்தை பார்த்த மாதிரியா ரெடியாக இருக்கு, முதுகு தண்டு நேராக வச்சிருக்காங்க, கைகளை பக்கவாட்டில் பொசிஷன் கரெக்டாக வச்சிருக்காங்க. இது ஜானுசிராசனம் என அழைக்கக்கூடிய ஆஃப் பேக் ஸ்ட்ரெச் போஸ்க்கான ரெடி பொசிஷன். ஓகே, ஸ்லோலி raise your hands up on the head level. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக கையை தூக்கியிருக்காரு, கை முட்டியில் எந்த வளைவும் இல்லை. Now change your finger shape like a gun. ஸோ கை விரல்களை துப்பாக்கி போல் நல்லா மடிச்சு வச்சிருக்காரு. இது மூலமாக தான் ஒரு கால் கட்ட விரலை மட்டும் பிடிச்சிக்க போறாரு. ஓகே, now slowly bend forward from your waist region and catch your big toe with your both hands. ஸோ கரெக்டாக கம்ஃபர்டபுளாக ஹேண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லோவாக அவருடைய லோவர் அப்டமனை கம்ப்ரஸ் பண்ணி இப்போ அவருடைய ஃபோர்ஹெட் வந்து நீ பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்காரு. இதில் உங்களுடைய ஸ்டொமக்கு கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ் ஆகிருக்கும், அதாவது உங்களுடைய பேங்க்ரியாஸ் ரீஜன் ஃபுல்லாகவே கம்ப்ரஸ் ஆகிருக்கும், நல்லா ஃபீல் ஆகும். இந்த பொசிஷனில் நார்மல் பிரீத்திங்கில் நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக பெயின் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உடனே வந்து ரிலீஸ் ஆகிடலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஃபோர்ஹெட் போய் நீல டச் பண்ணி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, now slowly return back with inhalation. Press over both hands and down hands with exhalation. Okay, keep your legs straight. Okay, take some relaxation. இப்போ அந்த லோயர் அப்டமில் இருக்கிற அந்த கம்ப்ரஸ், அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹெவினஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிட் ரிலாக்ஸேஷனில் 5 to 10 பிரீத்ஸ் எடுத்துட்டு இதே ஆசனத்தை நீங்கள் ஆப்போசிட் செட் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லெக்ஸ்டன் சீரீஸில் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசன பயிற்சி பக்ஷிமோத்தாசனம் அப்படி சொல்லக்கூடிய ஃபுல் பேக் ஸ்ட்ரெச் போஸ். இந்த பயிற்சி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது யோகாவில் பிரம்மச்சரிய ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான மனக்கட்டுப்பாடு என்ற மனோசக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வருது. ஏன்னா இந்த ஆசனம் இறுதி நிலையில் உங்களுடைய மூளையினுடைய செல்ஃப் கண்ட்ரோல் ஏரியாவை இது ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுடைய சுய கட்டுப்பாட்டை அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு ஆசனமாக இது அமையுது. அதனால யோகாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு நிலை ஆசனமாக இந்த பக்ஷிமோத்தாசனம் கருதப்படுது. வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸோ கால் நீட்டி ரெடியான பொசிஷனில் உட்காந்துருக்காரு. தட் மீன்ஸ் தண்டாசனத்தில் உட்காந்துருக்காரு. 2 கால் கட்டவர்களும் ஒன்றா ஒட்டி வச்சிருக்காரு. கால் நேராக இருக்கு, முட்டியில் எந்த மடிப்பும் கிடையாது, முதுகு தண்டு நேராக இருக்கு. Now slowly raise up hands with inhalation. மூச்சு உள்ள எடுத்துட்டு கைகளை மேலே தூக்குங்க காது வரைக்கும். ஸோ பார்க்கறதுக்கு எல் ஷேப் கரெக்டாக இருக்கு. ஸோ சேஞ்ச் யூர் ஃபிங்கர் ஷேப் லைக் எ கன் ஷேப். Now slowly bend forward with exhalation. Catch your big toes. இப்போ 2 கைகளாலையும் 2 கால் கட்டவர்களையும் சரியாக பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஸ்லோவாக அவருடைய ஸ்டொமக்கில் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்லோவாக அவருடைய ஃபோர்ஹெட் ரீஜனை நீ பாயிண்ட்ல டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு தலையை ஃபைனலாக தலையை உள்ள விட்டு அவருடைய ஃபோர்ஹெட் ரீஜனை நீ பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்காரு. இந்த பொசிஷனில் ஸ்டொமக் கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ் ஆகிறதுனால உங்களுடைய ஸ்டொமக்கில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ரஸ் ஆகும். இதனால அதில் இருக்கிற கழிவுகள், டாக்ஸின்ஸு, மற்ற பிரச்சனைகள் எல்லாமே களையப்பட்டு அதுக்கு தேவையான சக்தி ஓட்டம் கிடைக்கும். 10 to 15 செகண்ட்ஸ் நார்மல் பிரீத்திங்கில் இதில் இருக்கணும். மூச்சை எப்பயுமே நிறுத்தக்கூடாது. நான் ஸ்லோலி raise up head region and raise up hands without bending with inhalation. மூச்சு உள்ள எடுத்துட்டு கைகளை மேலே தூக்கி now slowly down your hands with exhalation. எந்த அளவுக்கு ஸ்லோவாக செய்கிறாங்க பாருங்க. ஓகே, separate hands on the back. Okay, come back to sitting relaxation position for your whole body, especially your stomach region. As usual, normal breathing 10 to 15 times நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டொமக்ல ஹெவினஸ் போனதுக்கு அப்புறமா இதே சேம் ஆசனத்தை நீங்க இன்னும் 2 more times ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் நீங்கள் ஏற்கனவே செஞ்ச ஆஃப் பேக் ஸ்ட்ரெச் போஸ், ஃபுல் பேக் ஸ்ட்ரெச் போஸ் இந்த 2 ஆசனத்துக்கும் மாற்றாசனமாக வரக்கூடிய கவுண்டர் போஸ். நீங்கள் இந்த ஜானுசிராசனத்தையும் பக்ஷிமோத்தாசனத்தையும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாற்றாசனத்தை ஒரு முறை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய டயாஃபார்மில் ஏற்படக்கூடிய லேசான இறுக்கத்தை அதை தளர்த்தி விடக்கூடிய ஒரு மாற்றாசனமாக இருக்கும். வாங்க இந்த பிரிட்ஜ் போஸ்ன்றக்கூடிய சேதாசனத்தை செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ ரெடி பொசிஷனில் கால்களை நீட்டி நேராக உட்காந்துருக்காரு. ஸோ நம்பர் 1, ஸோ உங்கள் ஹேண்ட்ஸை பேக்கில் ஃபேவரபிள் டிஸ்டன்ஸில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், அவர் கைகளை வந்து வசதியான அளவுக்கு தூரமாக வச்சுக்கிறாரு. கை விரல்கள் பின்புறம் பார்த்த மாதிரி இருக்குது. கால் விரல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கா. இந்த பொசிஷன் வந்து சேதாசனம் செய்வதற்கான ஒரு ரெடி பொசிஷன். நான் டேக் டீப் இன்ஹலேஷன், நல்லா மூச்சு இழுத்துக்கலாம். நான் ஸ்லோலி ரைஸ் அப் ஹிப் ரீஜியன். ஸோ எந்த அளவுக்கு அவர் வயிறை மேலே தூக்குறாரு பாருங்க. ஸோ ஃபைனலாக அவர் பின்னாடி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். நெக் ரீஜனை லூஸ் பண்ணிவிட்டு அதே சேம் டைமில் அவருடைய கால் கட்டவரலும் தரையை தொட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு பாலத்தை போல தோற்றத்து இருக்கிறதுனால இது பேர் வந்து பிரிட்ஜ் போஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த போஸ்டர் உங்களுடைய ஷோல்டர்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், ஹேண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்குது. ஹிப் ரீஜியன் அண்ட் தை ரீஜியன், காஃப் மசில்ஸ் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இது. தனிப்பட்ட முறையிலும் ஆசனமாகவும் நீங்கள் செய்யலாம். மற்றபடி நீங்கள் ஜானசிராசனா பக்ஷிமோத்தாசனம் செய்யும்பொழுது மாற்றாசனமாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். 10-15 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோலி drop your hip region. Okay, slowly down your hip region with exhalation. Okay, spread out your legs. Okay, come back to sit in relaxation position. So இந்த பொசிஷனில் ரிலாக்ஸ் பண்ணிட்டா உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் லெக்கில் இருக்கிற பெயின், ஹிப் ரீஜனில் இருக்கிற பெயின் போனதுக்கப்புறமா இதே சேம் ஆசனத்தை இன்னும் 2 more டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆசனங்களை பார்த்தீங்களா? இந்த ஆசனங்களை ரொம்ப எளிமையாக செய்யறதுக்கான சில ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸாக இருக்கக்கூடிய லூசனிங் பயிற்சிகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த லூசனிங் பயிற்சியை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்தா ஜானசிராசனம், பக்ஷிமோத்தாசனம் இது போல ஆசனங்கள் நீங்கள் எளிமையாக செய்யறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் நாங்கள் இப்போ சொல்கிறோம். ஜானசிராசனம் ரொம்ப எளிமையாக வரணும்னா நீங்கள் லூசனிங் ப்ராக்டிஸில் இந்த ஆஃப் பேக் ஸ்ட்ரெச் போஸை டைனமிக்காக ஒரு 10 to 20 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, நவ் ஸ்லோலி ரைஸ் அப் ஹேண்ட்ஸ். 1 leg ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நவ் 1 touch your toes, 2 come back, 3 touch your toes, 4 come back, 5 down, 6 7 exhale, 8 inhale, 9 exhale, மூச்சு வெளியிட்டு குனியணும், 10 inhale, மூச்சு வெளியிட்டு எடுத்துட்டு வாங்க. ஓகே, hands down. இதே சேம் ப்ராக்டிஸை நீங்கள் ஆப்போசிட் லெக் ஃபோல்ட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். சேஞ்ச் யுவர் லெக். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டைனமிக் மூவ்மெண்ட் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பேக் ஸ்டிச் போஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்ஷிமோத்தாசனத்தை ரொம்ப எளிமையாக்கும். ஸோ வாங்க அந்த பயிற்சி எப்படி எளிமையாக்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, now slowly raise up both hands. Now exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேக் ஸ்டிச் போஸ், ஆஃப் பேக் ஸ்டிச் போஸ், பிரிட்ஜ் போஸ் போன்ற ஆசன வகைகளை பார்த்தீங்களா? இந்த ஆசனங்களோட சேர்ந்து இந்த ஆசனங்களை ரொம்ப எளிமையாக செய்வதற்கு உண்டான உதவி புரிகின்ற சில லூசனிங் பயிற்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த லூசனிங் பயிற்சியை குறிப்பாக 20-30 முறை நீங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த ஆசன பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆசனங்கள் ஓரிரு வாரங்களில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்கள் கை வரக்கூடும். அதனால் பயிற்சிகளை விடாமல் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆசனங்கள் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.